விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இது ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பற்றிய ஒரு வீடியோ. உங்களுக்கு தெரியும், விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி சென்டர் சேனலில் ஒவ்வொரு சண்டேயும் நிறைய பேட்சஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குது. ஸோ இதில் அடிப்படையிலேருந்து பலன் சொல்கிற வரைக்கும் இதில் சொல்லித்தரப்படுது. உருப்படியாக ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கணும், அதாவது அடிப்படையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். சரியா? ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்பேற்பட்ட ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னாலும் சரி, உங்களுடைய விடைகள் எல்லாமே அடிப்படையில் தான் அடங்கி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அந்த அடிப்படையை உருப்படியாக படிக்கணும். உங்களால் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பலன் எடுக்க முடியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி சென்டரில் உங்களுக்கு அடிப்படை அந்த அளவுக்கு டீப்பாக ஆக்சுவலாக சொல்லித்தரப்படும். சரியா? எப்படி சொல்லித்தரப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன அடிப்படை முதல்ல எடுத்துட்டு அதற்கப்புறமாக ஜோதிட கணிதம், ஒரு ஜோதிடராக இருந்தால் அவருக்கு அந்த ஜாதகம் எப்படி கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். சரியா? ஜாதகம் எப்படி கணிக்க தெரியுது அப்படிங்கிறது தெரியாமல் ஜாதகத்தில் உள்ள தப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஜோதிட கணிதம் ஜாதகத்தை எப்படி கணிப்பது, அதாவது ராசி கட்டம் அமைப்பது எப்படி, நவாம்ச கட்டம் அமைப்பது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு அதற்கப்புறமாக ஜாதக பலன் சொல்லும் முன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 70 தலைப்புகளில் உங்களுக்கு எடுக்கப்படும். இந்த 70 தலைப்புகளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புகளுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக எடுக்கப்படும். உண்மையிலேயே என்ன நடக்குது, என்ன ஏது, ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அப்படின்னு சொன்னால் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, நார்மலாக படிக்கிறப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஆட்சி செய்கிற கிரகம் அப்படின்னா நல்லது தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி, அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கங்கள், ஒரு உச்சம் பெற்ற கிரகம் சில நேரங்களில் பாதகமும் செய்யலாம், எப்படி அது பாதகம் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான தெளிவான விளக்கங்கள் எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப கிளியராக கொடுக்கப்படும். இங்கே எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சரி, ஒரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அது எந்த அளவுக்கு டீப்பாக எடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில சிம்பிள் லைனில் பாதகாதிபதி என்பவர் பாதகம் கொடுப்பார், சரத்திற்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஒரு சில ஜாதகங்கள் போட்டு அதற்கு உதாரணமாக காமிச்சு எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காமிக்கிறது. ஸோ இப்படி 70 தலைப்புகளில் கிட்டத்தட்ட அடிப்படை ரொம்ப டீப்பாக எடுக்க விட்டு இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதற்கப்புறமாக ஒரு ஜாதகத்தை ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பலனை எந்த பாவத்தில் தொடங்குவது, எந்த கிரகத்தில் ஆரம்பிக்கிறது, எப்படி பார்க்கறது, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக கிளியராக கொடுத்து அதற்கப்புறமாக நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு நேரடியாக ஆய்வுகளும் செய்து காமிக்கிறது. ஏன்ட்ட உள்ள ஜாதகங்களே போட்டு போட்டு காமிச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிற கிளாஸில் உள்ள ஜாதகங்களே நான் மறுபடியும் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? பட் இங்கே எப்படின்னா உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. நீங்கள் கொண்டு வர ஜாதகத்தை போடலாம், நீங்கள் கொண்டு வர்ற ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தை லைவாக அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கொண்டு வர ஜாதகம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாதகரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நாம் சொல்லித்தர்ற விதிப்படி அதை பலன் எடுப்போம், எடுத்து அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜாதக ஆய்வு அப்படிங்கிறது ஆக்சுவலாக நிறைய ஜாதகங்கள் போட்டு ஆய்வுகள் செய்யப்படும். ஏன்ட்ட உள்ள ஜாதகங்களும் போடலாம், நீங்கள் கொண்டு வர ஜாதகங்களும் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய ஜாதக ஆய்வுகள் நடக்கும். பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிருகநந்தி நாடி அப்படிங்கிற இன்னொரு முறை, இது இது வரைக்கும் சொன்னது பாரம்பரிய முறை, ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாரம்பரிய முறையை சொல்லித்தரது. இன்னொன்று பிருகநந்தி நாடி முறை. பிருகநந்தி நாடி முறைகள் என்னது, கிரக சேர்க்கைகளை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் எடுக்கிறது. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஒருத்தருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். பட் பிருகநந்தி நாடியில் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் சொல்லிடலாம்னு சொல்லுங்களேன். சரியா? ஸோ அந்த பிருகநந்தி நாடி அப்படிங்கிற ஒரு முறையும் கற்றுக் கொடுக்கப்படும். பிறகு சில ஜாதக ஆய்வுகள் நிறைய நடக்கும். எப்படி அப்படின்னா பாரம்பரியத்தில் எப்படி பலன் எடுக்கிறதோ அந்த பலனை எடுத்துட்டு அதை அப்படியே பிருகநந்தி நாடியிலையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது. பிருகநந்தி நாடியிலையும் அதே மாதிரியான பலன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு இதுலையுமே ஒரே மாதிரியான பலன் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்திருக்கிற பலன் கரெக்டு, நம்ம பார்த்துருக்கிற முறை கரெக்ட் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ இந்த வகையில் பிருகநந்தி நாடிகள் ஆக்சுவலாக சொல்லித்தரப்படும். ஸோ ஜாதக ஆய்வுகள் இது போக திருமண பொருத்தம், உருப்படியாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இங்கே கற்றுக்கலாம். அதற்கப்புறமாக ஜாதக நோட்டை எழுதி கொடுக்கறது எப்படி, முகூர்த்தம் குறிக்கிறது எப்படி, பிரசன்ன வகைகள், தாம்பூல பிரசன்னம், கடிகார பிரசன்னம் அப்படிங்கிற பிரசன்ன வகைகள், பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு எப்படி எடுக்கிறது
ஒரு பலனை வந்து டக்குன்னு சொல்கிறது. சில நேரங்களில் ஜாதகங்கள் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஆப்பும் பக்கத்தில் இருக்காது. டக்குன்னு கேட்டானாக்கும் உடனே சொல்லணும். சார் எனக்கு வீடு வாங்கணும், வாங்க முடியுமா வாங்க முடியாதா, பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் உடனே சொல்ல முடியணும். ஸோ அந்த மாதிரியான பிரசன்ன வகைகள் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோம். முகூர்த்தம் குறிக்கிறத பார்க்குறோம். ஸோ மற்றபடி என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்குதோ, வகுப்பே எப்படி ஆரம்பிக்க முடியும்னா ஒவ்வொரு வாரமும் வந்து வகுப்பு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு டவுட் என்ன இருக்குதோ அதை கிளியர் பண்ணுறதுல தான் வரும். ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த டாப்பிக்கே போகும். சரியா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வகுப்பு எப்போ ஆரம்பிக்குதுங்கன்னா வருகின்ற மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து வந்து முதல் புது பேட்ச் ஆரம்பிக்குது. இதில் அடிப்படை தெரிஞ்சவங்களும் ஜாயின் பண்ணலாம், அடிப்படையே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். சார் எனக்கு அடிப்படை 2-3 இடங்களில் படிச்சுட்டேன், ஆனால் எனக்கு பலன் சொல்ல வரல. கண்டிப்பாக இங்கே வாங்க, உங்களுக்கு பலன் சொல்ல வரும். நான் வர வைக்கிறேன் உங்களை. ஸோ 8 மாதம் அல்லது 9 மாதம் இந்த கோர்ஸ் போகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:20 மணி முதல் 6:20 மணி வரை வந்து இந்த வகுப்பு நடைபெறும். சரியா? இந்த 8 மாதம் அல்லது 9 மாதம் முடிஞ்சு போகிறப்போ நீங்கள் ஜோதிடர் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? உங்களோட உழைப்பும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதை செய்ய சொல்கிறோமோ, எந்த டயத்தில் செய்ய சொல்கிறோமோ, எப்படி செய்ய சொல்கிறோமோ அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர் ஆகலாம். உருப்படியாக வந்து ஒரு பலன் சொல்கிற ஜோதிடர் ஆகலாம். சும்மா கதை கட்டுற மாதிரியான ஜோதிடராக இல்லாமல் ஒரு நல்ல ஜோதிடராக நீங்கள் வரலாம். ஃபுல்லாக எல்லாமே கணக்குகள் தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து கணக்குகள் போட்டு கிளியராக வந்து எடுத்தோம்னா ஆன்சர் கிளியராக வரணும். அந்த கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லித்தரப்படுது. சரியா? விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது இந்த கிளாஸை பற்றினது அப்படிங்க சொன்னால் நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து இதே நம்பர்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் மாதத்திற்கு 900 ரூபாய். அதாவது இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கு 900 ரூபாய், வெளிநாட்டு மாணவர்களுக்கு 1200 ரூபாய். சரியா? நீங்கள் இப்போ வர்ற சண்டேலேருந்து மே 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா நீங்கள் 900 ரூபாய் வந்து இந்த நம்பருக்கே வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட நேம் வித் ஃபுல் நேம் அண்டு உங்களோட ஊர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இது கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்போம் இந்த கிளாஸுக்காக. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிளியராக ஆட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஜோதிடத்தை உருப்படியாக முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வரலாம். தேங்க்யூ.